9ஆம் வகுப்பு கணக்கு கனமொழி பயிற்சி 1.2ல் 3வது கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவனவற்றில் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சமகணங்கள் என்று கூறுக. சமான கணங்கள்னா ஒரு கணத்தில் உள்ள நம்பர் ஆஃப் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள கணங்கள் சமான கணங்கள். சரிங்களா? சமமற்ற கணங்கள்னால் ஒரு கணத்தில் வந்து 2 கணமுமே சமமாக இருக்காது. சமகணங்கள்னால் ஒரு உறுப்பில் உள்ளது ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்பும் பிங்கிற கணத்தில் உள்ள உறுப்பும் ஒரே மாதிரி இருக்கும். சமகணங்கள். சமமற்ற கணங்களில் ஒரே மாதிரி இருக்காது. சமான கணங்கள்னால் அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் எழுதுகிறோம். ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னது? ஏ கமா ஏஇ ஐ ஓ யூ. சரிங்களா? அடுத்தது டிங்கிற கணம் என்னது? டிங்கிற கணத்தில் வந்து வவ்வல் என்ற சொல்லிற்குரிய எழுத்துக்களின் கணம். வவ்வல்ங்கிற வேர்டை நம்ம கணத்தில் எழுதணும். கணத்தில் எழுதும்போது ஒவ்வொரு வேர்டாக எழுதி கமா போடணும். சரிங்களா? வி ஓ டபிள்யூ கமா இ டபிள்யூ இ கமா எல். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏ எத்தனை இருக்குது? 5 இருக்குது. சரிங்களா? நம்பர் ஆஃப் பியும் 5 இருக்குது. அப்போ இது என்ன கணம்? சமான கணங்கள். சரிங்களா? அப்போ இது என்ன கணங்கள்? சமான கணங்கள். அடுத்தது சிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீர்வு பார்க்கலாம். அதுக்கு சிங்கிற கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 4 5 எல்லாம் கம்மா போட்டு எழுதிக்கிடுங்க. அடுத்தது டிங்கிற கணம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டியல் முறைப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம சாதா எழுதிக்கலாம். எக்ஸுங்கிற உறுப்பு எதில் இருக்குதுன்னா டபிள்யூ ஹோல் நம்பர்ஸில் இருக்குது. அது எதில் இருக்குது? 1க்கும் 5க்கும் இடையில இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது 1 எழுதக்கூடாது. 1 லெஸ் தேன் ஈக்குவல்னு கொடுத்தா தான் நம்ம 1 எழுதணும். இங்கே லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கமா 3 கமா 4 தான் எழுதணும். நம்ம 5 எழுதக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் 5 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 3 4. இது என்ன கணம்? இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? கணம் சியும் டியும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா 2 3 4 இருக்குது. 2 3 4 இருக்குது. ஆனால் 5 இல்லை. இங்கே 5 இல்லை. அப்போது இது நாட் ஈக்குவல். சமமற்ற கணங்கள். சரிங்களா? இது ரெண்டுமே சமமாக இல்லை. ஏன்னா இங்கே 5 வந்தால் தான் சமமாக இருக்கும். அப்போ இந்த கணம் என்ன கணம்? சமமற்ற கணங்கள். அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு. 3வது கணக்கு வந்து எக்ஸுங்கிற உறுப்பு வந்து LIFE லைஃப் என்ற சொல்லின் எழுத்துக்களின் கணம். சரிங்களா? எக்ஸு தீர்வு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற கணத்தை நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? எக்ஸு = என்னது? L I F E. சரிங்களா? அடுத்தது ஒய்ங்கிற கணத்தை எழுதிக்கிறேன். ஒயில் வந்து என்னது? F I L E. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல் இருக்குது, எக்ஸில் எல் இருக்குது, இங்கே ஒயில் எல் இருக்குது. இங்கே அடுத்து ஐ இருக்குது, இங்கே ஐ இருக்குது, எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது. அப்போ இது என்ன கணம்? சமகணம். சரிங்களா? இது வந்து என்ன கணம்? சமகணம். அடுத்தது கணக்கு 4வது கணக்கு. 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜிங்கிறது வந்து எக்ஸுங்கிற ஜிங்கிற செட்டில் எக்ஸ் வந்து ஒரு பகாயன். அந்த பகாயன் எதுக்கு இடையில இருக்குன்னா 2க்கும் 3க்கும் 2க்கும் 23க்கும் இடையில உள்ள பகாயன்கள். இப்போ ஜிங்கிற செட்டு எழுதிக்கிறேன். பகாயன்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு நம்பர் 1ஆல் வகுப்படும், அப்புறம் அதே நம்பரால் வகுப்படும், மற்றதெல்லாம் வகுப்படாது. அந்த மாதிரி உள்ள எண்கள் தான் நம்மளுக்கு என்னது? பகாயன்கள். சரிங்களா? இங்கே வந்து நம்ம பகாயன்கள் எழுதிக்கலாம். ஜிக்கு 3க்கு அது எதுக்கு இடையில கேட்டிருக்காங்கன்னா 3க்கும் 23க்கும் இடையில கேட்டிருக்காங்க. நம்ம 4 எழுத முடியாது, 5 எழுதலாம். 5 வந்து 1ஆல் வகுப்படும், அப்புறம் அதே நம்பரால் வகுப்படும். அடுத்தது 7 எழுதலாம்.
அதுவும் 1ஆல் வகுப்படும், அப்புறம் 7ஆல் தான் வகுப்படும், மற்ற எண்களால் வகுப்படாது. அடுத்தது 11, அடுத்தது வந்து 13, அடுத்தது வந்து 17, அடுத்தது வந்து 19. சரிங்களா? இதுதான் பகா எண்கள். 3க்கும் 23க்கும் இடையில உள்ள பகா எண்கள். அடுத்தது ஹெச்ங்கிற கணம் எழுதிக்கிறேன். இதில் வந்து எக்ஸுங்கிற உறுப்பில் வந்து எப்படி இருக்கும்னா 18இன் வகு எண்ணாக இருக்கும். 18இன் வகு எண் 18இன் வகு எண் என்னதுலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக 1 இருக்கும். அடுத்தது 2 இருக்கும். 18 2ஆல் வகுத்தா 9, மீதி வரக்கூடாது. சரிங்களா? அப்போது அது 2 இருக்கும். 3 இருக்கும். 6 3 18, அப்போ 3 இருக்கும். அடுத்தது 4 இருக்குமா? இருக்காது. 5 இருக்காது. 6 இருக்கும். 3 6 18. 7 இருக்காது. 8 இருக்கும். 8 இருக்காது. 9 இருக்கும். 2 9 18, அப்புறம் 18 இருக்கும். 18 ஒரு வாட்டி 18 இருக்கு இல்லையா? இப்போ இது என்ன கணம் நம்மளுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் சமகணம் கிடையாது, சமமற்ற கணமும் கிடையாது. ஏன்னா சமகணம்னா மேலே கிளை ஒரே மாதிரி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வரலை, ரெண்டுமே மாற்றி வந்திருக்கு. இப்போ சமமற்ற கணமும் இது வந்து சமமற்ற கணமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இதில் 1 2 3 4 5 6, மேலே 6, நம்பர் ஆஃப் ஜி வந்து என்னது? 6. 1 2 3 4 5 6. ஹெச், நம்பர் ஆஃப் ஹெச் வந்து என்னது? 6. இப்போது அப்போ இது என்ன கணம்? சமான கணங்கள். நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஜியில் உள்ள உறுப்பும் ஹெச்சில் உள்ள உறுப்பும் சமமாக வந்திருக்கு. அப்போ இது வந்து சமான கணங்கள். சரிங்களா? The answer. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.